Now you're watching New Identity. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான தினவசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று நம்மளை நினைவு ஊட்டுகிறார். ஆண்டவர் நம் பாவத்தை ரத்து செய்வது அல்லது மன்னிப்பது மட்டுமல்ல, நம் பாவங்களின் அடிச்சோடுகளை இல்லாமல் ஆக்குபவர். இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள்? அப்படி மனம் திரும்பி இருக்கிறேன் என்று ஒரு நபர் சொல்வார்களே, ஆனால் முழுமையாக ஆனார்களா? இதைதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். முழுமையாக பாவத்தின் அடிச்சவடுக்கு தெரியாதபடிக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். இங்கு நம் கடைசி பகுதியிலே ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். குணப்படுதல் என்றால் என்ன? ஒரு நோய் நமக்கு இருக்கிறது. அந்த நோய்க்காக நாம் மருத்துவரை அணுகுகிறோம், சிகிச்சை பெறுகிறோம். அப்படி மருத்துவர் அந்த சிகிச்சையின் போது மருந்துகளை எழுதி தருவார்கள் இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல. அப்போ காலையில் 2 மாத்திரை, மத்தியானம் 2 மாத்திரை, இரவு 3 மாத்திரை என்று எழுதி தருவார்கள். ஒருவேளை அந்த மருந்துகளை நாம் உட்கொள்ளாமல் இருந்தால் அந்த நோய் குணமாகுமா? இல்லை. மருத்துவர் சொல்லி இருந்தாலும் இந்த நோய்க்கான மருந்து இதுதான் என்று அவர் சொல்லிவிட்டார். அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டார். இப்போது அந்த மருந்தை அருந்தினால்தான் நமக்கு அந்த நோய் தீரும். அது போலதான் நாம் பாவத்தை விட்டு விலகி வருகிறோம். மனம் திரும்பி விட்டேன் என்று வாயால் சொல்வதனாலே நாம் முழுமை அடைவதில்லை. இயேசுக்குள் பிரியமானவர்களே, இதைதான் அனைவரும் தவறு செய்கிறார். அதாவது மீட்பு பலியாக அவர் நம்மளுடைய பாவத்துக்காக பலியானார். அதனாலே நாம் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கலாம். மனம் திரும்புகிறேன் என்று சொல்லிட்டு நம் பாவத்தை கண்டினியூவாக செய்து கொண்டே இருக்கலாம் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அது முழுமையான வாழ்க்கை அல்ல, அது உன்னதமான வாழ்க்கை அல்ல. எத்தனையோ பாவம் செய்த அநேக நபர்களை, அநேக சகோதரிகள்லாம் இப்போது ஊழியத்தை எடுத்து நடக்கும் வரையில் உன்னதமாக மாறி இருக்கிறார்கள். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு இந்த பாவத்தை விட்டு நிவர்த்தி பலியாக அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். அதுபோல அதை நாம் சிந்தித்தோமையானால் யாரும் பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். இந்த உலகத்திலே நான் பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னத வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவர் ஒருவரும் அல்ல. ஏனென்றால் இதை குறித்து இயேசுவே சொல்லியிருக்கிறார். என் தகப்பனை தவிர வேறு எவனும் பரிசுத்தவன் அல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்று இயேசு தன்னையும் சேர்த்துக் கொள்கிறார். நான் பரிசுத்தவான் அல்ல, என்னை அனுப்பிய தகப்பனை தவிர வேறு எவனும் பரிசுத்தவான் அல்ல. ஒருவேளை பரிசுத்தத்திற்காக நாம் முயற்சிக்கலாம், பரிசுத்தத்திற்காக நாம் முன்னேறி செல்லலாம். ஒருவரும் நாம் சொல்லிவிட முடியாது, நாம் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய ஒழித்தை செய்கிறேன், ஆனால் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று உறுதி கூற முடியாது. ஏன்? நானும் கூட அதை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏதோ ஒரு விதத்திலே நாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை ஏதாவது செய்து விடலாம். அதனால்தான் நாம் டெய்லி நம்ம தினமும் ஜெபத்திலே மன்னிப்பு பகுதி என்று அந்த இடத்துல நாம் சொல்கிறோம். எங்கள் பாவங்களை நாம் தயவாயும் மன்னியும் ஆண்டவர். ஏன் இதை சொல்லுகிறோம்? நாம் மனிதர்கள் தான், நாம் பாவ இயல்புள்ள மனிதர்கள் தான். எந்த விதத்தில் பாவத்தை செய்திருந்தாலும் அதை முழுமையாக, அதை மனதிலே நாம் செய்த பாவம்தான் என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அங்கு மன்னிப்பு ஏற்படுகிறது, அங்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பாவத்தை விட்டு விலகி உன்னத வாழ்வில் ஆண்டவரோடு பயணிக்க ஜெபிப்போமா? சோத்திரத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்து மூலியமாக நீ சொல்லியிருக்க காரியத்தை குறித்து நாங்கள் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அப்பா, அனைவரும் உமக்கு பிடிக்காத காரியத்தை ஏதாவது செய்திருந்தாலும் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. சோத்து கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் பாவத்தை விட்டு விலகி
உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உன்னத வாழ்வில் வருவதற்கு தேவை கிருபை செய்யும். சோதுக்கத்தாவும் துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Now you're watching New Eden TV.